இயேசு நல்லவர், கிறிஸ்தேசு நல்லவர். ஏழை கோலமாக வந்து இயேசு நல்லவர். நானே வழி சத்தியம் நித்திய ஜீவன் என்றவர். நானே வழி சத்தியம் நித்திய ஜீவன் என்றவர். தானே தன்னை சிலுவையிலே ஒப்புவித்தவர். தானே தன்னை சிலுவையிலே ஒப்புவித்தவர். உனக்காய் ஒப்புவித்தவர். ஒப்புவித்தவர். இந்த இயேசு நல்லவர், கிறிஸ்தேசு நல்லவர். ஏழை கோலமாக வந்த இயேசு நல்லவர். நானே வழி சத்தியம் எல்லாமே அவர்தான். இயேசு நல்லவர். கண்களை தரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமா இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உலகத்துல நடக்கிற எல்லா விஷயங்களும் இப்பொழுது நம்ம பார்க்க போனோம்னா அவ்வளோ நல்லதாக இல்லை. கேள்விப்படுகிறது எல்லாமே, காதில் விழுகிறது எல்லாமே கொஞ்சம் மோசமான ஒரு சூழ்நிலை தான். இன்னைக்கு நம்மளை எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையில் ஒரு 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 வார்த்தை சொல்லணும்னா கேர்லெஸ்னஸ். மற்ற இடத்துல என்ன நடந்தால் நமக்கு என்ன, இப்படி தான் உலகமே இருக்குது. நம்ம மட்டும் நான் எல்லாம் யாரையும் குறை சொல்லணுன்றது இல்லை, உலகமே அப்படி தான் இருக்குது. இன்னைக்கு ஒரு இடத்துல யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்குது, வேதம் நிறைவேறி கொண்டே வருகிறது. நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னாங்க, நம்மளுடைய வயலட்டாரன் அம்மாவாக இருக்கட்டும், நம்மளுடைய தலைமை போதகர் அவர்களாகட்டும், நம்ம முன்னோர்கள்லாம் சொன்னாங்க கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார், காலம் சமீபமாக இருக்கிறது, இப்படி சொல்லிக்கிட்டே வந்தாங்க. வயலட்டாரன் அம்மா சொன்னாங்க, அந்த காலத்தில் அந்த சூழ்நிலை, அந்த நடைபெறுகிற காரியத்தை வச்சு அவங்க சொன்னாங்க. அடுத்தது நம்ம தலைமை போதகர் சொன்னாங்க. இன்னைக்கு நம்மளும் அதை தான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் நடப்பதெல்லாம் இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே வருது. வேதம் சொல்லுகிறது யுத்தங்கள் செய்திகளும் கேள்விப்படுவீர்கள் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஆனால் அது இப்போதைக்கு கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம், நெருங்கி கொண்டு இருக்கிறது. ஆனால் நம்ம இங்கே இருக்கிறதுனால, நம்ம இந்த பகுதியில் இருக்கிறதுனால நமக்கு அது வெளியில் என்ன நடந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் நம்மளுடைய மனசில் இருக்கிறது. எல்லாத்துலேயுமே அப்படி தான். இப்போது நம்மளுடைய உலகத்தை எடுத்துக்கிட்டோம்னா, போர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரஷ்யா உக்ரைன். இப்போ உலக ஞானமும் கொஞ்சம் நமக்கு இதை தெரிஞ்சுக்கிறது நல்லதுங்கிறதுனால தான் இதை சொல்கிறேன். வேதத்துக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்கலாம். இருக்குது, சம்மந்தம் இருக்குது. உலகத்தில் உக்ரைன் ரஷ்யா இங்கே ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த பக்கம் கர்த்தருடைய இடம் இஸ்ரேல் நாடுகளும், அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஹமாஸ், அந்த மாதிரி நிறைய ஈரான், இந்த மாதிரி குழுவினர்கள் எல்லாமே சேர்ந்து இன்னைக்கு நாடுக்கும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது, போர் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்தியாவில் கூட நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்றைக்கும் இந்த நிமிடமும் இந்தியாவில் கூட காஷ்மீர் பகுதியில், இந்த பக்கம் பாகிஸ்தான், இந்த பக்கம் சைனா, இந்த பக்கம் அந்த மாதிரி போர், சின்ன போர்கள், அறிவிக்கப்படாத போர்கள் சின்னது நடந்து கொண்டே தான் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்ல போனால், இது எந்த விதத்தில் நம்மளை பாதிக்கும் அப்படின்றத ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால், இப்போ சமீபத்தில் நிறைய பேர் நியூஸ் பார்த்துருப்பீங்க. நான் இன்றைக்கு நம்ம கரங்களில் இருக்கிற இந்த செல்ஃபோன் மாதிரி இதுக்கு முன்னாடி பேஜர் அப்படின்னு சொல்லி ஒன்று நம்ம யூஸ் பண்ணுறது நமக்கு நிறைய பேருக்கு தெரியும். பேஜர் எத்தனை பேருக்கு அது நினைவு இருக்கும் அப்படின்னு தெரியாது. இதுக்கு முன்னாடி இந்த செல்ஃபோன் வரத்துக்கு முன்னாடி இந்த பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு சும்மா பந்தாவா நானே யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த செல்ஃபோன் வரத்துக்கு முன்னாடி இந்த பாக்கெட்டில் சின்னதாக வச்சு எத்தனை பேருக்கு அது நினைவு இருக்குன்னு தெரியாது. வெறும் மெசேஜ் மட்டும்தான் அதில் வரும், அதை பார்ப்பாங்க. இப்போ அந்த இஸ்ரேலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த குழுவினர் இந்த செல்ஃபோன் இது திருப்திகரமாக இல்லை, அது பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பேஜர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம். நிறைய பேர் அதை இன்றைக்கி அவுடேட்டில் இருந்தால் கூட, இன்றைக்கி அந்த பழைய இது இருந்தால் கூட இன்றைக்கி அது பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி இருக்கிற ஒரு நேற்று நிலவரப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதை அந்த
பேஜரை ஹேக் பண்ணி அதை வந்து வெடிக்க வச்சு அதில் உள்ளே இருக்கிற வந்து பேட்ரி வந்து ஒரு மிஞ்சி போனால் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், அது கரெக்டானு தெரியாது, அது தெரிஞ்சு இந்த MAH அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த பேட்டரியோடைய ஒரு தன்மை MAHன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு மிஞ்சி போனால் ஒரு 50 mAh தான் அந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி இருக்கும். அதை வந்து ஹீட் பண்ணி அதில் வைரஸ் அனுப்பி அதை ஹீட் பண்ணி அதை வெடிக்க வச்சு கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட பேஜர்கள் வெடித்து அந்த இடத்துல வந்து 5000க்கும் மேற்பட்ட ஜனங்கள் அந்த கையில் வச்சுருந்தாங்கன்னா கை போயிடும், பாக்கெட்டில் வச்சுருந்தாங்கன்னா இந்த இடம்லாம் சதெல்லாம் போயிடும், அதே மாதிரி இந்த மேல் பாக்கெட்டில் வச்சுருந்தா இந்த இடம் எல்லாம் போயிடும். இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் மரண ஓலங்கள், எங்கே பார்த்தாலும் கூச்சல்கள், குழப்பங்கள், ஆம்புலன்ஸு, ஹாஸ்பிட்டல் நிறைஞ்சு வலிக்குது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல இப்போது நேற்று வரைக்கும் 37 பேர் இறந்துருக்காங்க, நிறைய பேர் கவலைக்கிடமாக இருக்கிறாங்க, நிறைய பேருக்கு காயங்கள் இந்த மாதிரி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது வெறும் வந்து நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அது வெறும் வந்து ஒரு 50 mAh பேட்டரி உள்ள ஒரு பொருளை ஹேக் பண்ணி அதை வெடிக்க வைக்க முடியும் அப்படின்னா, நம்ம கரங்களில் இருக்கிறது கிட்டத்தட்ட 5000லேருந்து 6000 mAh நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த மொபைல். இதை வெடிக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இது நான் யாரும் பயம்புறுத்தணுன்றதுக்காக சொல்லலை. நாட்கள் கொஞ்சமாக இருக்கிறது, நம்ம கரத்திலே ஆபத்து நம்மளை சுற்றி தான் இருக்குது. நம்ம எனக்கு என்ன இப்படி தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம், எங்கேயோ நடக்குது, நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு. நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டாலும் 2040 சென்னை அழிய போகுது அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் எல்லாம் சொல்கிறாங்க, ஊர்ஜிதமாகவும் சொல்கிறாங்க. 2040 அழிய தொடங்கும், அது 2100 வந்து நம்முடைய சென்னை அழிவுக்கு நேராக போயிடும் அப்படின்னு நிறையா இடம், முக்கியமான நகரங்கள் எல்லாம் மூழ்கிடும். இது வந்து நியூஸு மற்றும் இல்லாமல் விஞ்ஞானிகள் எல்லாம் கணிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து ஒரு கேர்லெஸ்னஸ் அப்படின்றது, யாரும் வந்து இந்த வார்த்தையை தவறாக நினைக்கக்கூடாது. வெளியில் என்ன நடந்தால் என்ன, நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்களேன், தலைவலியும் வயிற்று வலியும் நமக்கு வந்தால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி தலைவலி வயிற்று வலி கூட சரி, அன்னைக்கு தான் நம்ம அதை பற்றி நம்ம கேர் பண்ணுறோம். இன்றைக்கி தலைவலி வந்ததுன்னா நாளைக்கு இதை பற்றி யோசிக்க போகிறதில்ல, நாளைக்கு அது சரியாக போயிடுச்சுன்னா அதை பற்றி யோசிக்க போகிறதில்ல. வயிற்று வலி அந்த மாதிரி நமக்கு ஒரு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டம் தீர்ந்த பிறகு அதை பற்றி நம்ம யோசிக்கிறதே இல்லை. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, ரொம்ப கேர்லெஸ்னஸ்ஸாக இருக்கிறாங்களோ இன்றைக்கி உலகத்தில். இன்றைக்கி இந்த நம்மளுடைய பகுதியில் கூட சில ஊழியக்காரங்கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி வந்து கர்த்தருடைய சமூகத்துக்கு வர்றதோ இல்லை கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துறதுக்கோ இன்னும் ஃபயராக இருக்கிறதுக்கோ இன்னும் அந்த காலத்து மாதிரி இந்த காலத்தை இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த ஆவியினுடைய அனல் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏதோ ஆலயத்துக்கு வரோம், ஏதோ துதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இங்கே இருக்கிற மக்கள் ஏதோ ஒரு வார்த்தை நமக்கு கிடைக்கும், ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்திருக்கிறோம். இன்னும் எத்தனையோ பேர் நம்மளுடைய சபையார் இங்கே வந்தாலே நமக்கு இங்கே இடமே பத்தாது. இன்னைக்கு நிறைஞ்சிருக்குது, இந்த சபை நிறைஞ்சிருக்குது, இப்போதான் நிறைஞ்சிருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த அளவுக்கு இங்கே இன்னும் வரலை. இருந்தாலும் இப்போ வந்து எல்லாரும் வந்துட்டாங்க, எல்லாரும் நம்மளுடைய ஜனங்கள் இவ்வளோ பேர் இருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய பேரின்ப ஜபாலய ஜனங்கள் மட்டுமே இங்கே வந்தாலே நிறைஞ்சிருக்கிறோம். ஆனால் வந்து இன்றைக்கு வந்து கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கறது வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த நேரத்தில் வெளியில் போகிறாங்க. இன்னைக்கு போனால் தான் காசு கிடைக்கும், இன்னைக்கு போனால் தான் நம்மளுடைய வியாபாரம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு போகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு விதமான ஒரு அசட்டை அப்படி எப்படி வேணால் அதை நம்ம இந்த வார்த்தை நான் சொல்கிறேன்றது தவறாக நினைக்கக்கூடாது. ஆனால் நிஜம் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்க வேண்டியது இருக்குது. நம்ம எல்லாமே மன்றாடி ஜபிக்கிறோம். இன்றைக்கி ஈவினிங்கு கூட 7லேருந்து 8 மன்றாட்டு ஜபம்னு சொல்லி நம்ம வச்சுருக்கிறோம். நிறைய பேர் வந்து அதை பிரயோஜனப்படுத்துகிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா, இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும், இல்லை ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, ஏதோ ஒன்று எனக்கு வியாதி நீங்கணுமோ இல்லை ஏதோ ஒரு காரியம் கைகூடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு எழுதி கொடுக்குறாங்க, இல்லைனா வாய் மூலமாக அதை நம்ம சொல்கிறாங்க, நமக்கு வந்து இந்த காரியங்கள் நடைபெறணும், எங்களுக்காக ஜெபிங்க அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அது நம்ம எல்லாருமே சேர்ந்து அன்றைக்கி வர எல்லாருமே சேர்ந்து கண்ணீர் விட்டு அவர்களுக்காக நம்ம வந்து கண்ணீர் விட்டு அவர்களுக்காக பாரப்பட்டு நம்ம ஜெபிக்க காத்திருக்கிறோம். நம்ம ஜெபிக்கிறோம். பெரிய எனக்கு ஆதங்கம் என்னன்னா, எப்படியாவது நடந்துராதா அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் மட்டும் நடந்துருச்சுன்னா அது அவர்கள் படுகிற சந்தோஷத்தை விட 10 மடங்கு நான் படுவேன்னு நினைக்கிறேன். நான் 10 மடங்கு சந்தோஷம் இங்கே ஊழியக்காரர்களாக இங்கே இருக்கிற அந்த ஜெபிச்சவங்க எல்லாருமே நம்ம எல்லாரும் படுவோம். அடுத்தவங்களுக்கு என்ன அப்படிங்கிற நினைப்பு நிச்சயமாக வராது. 10 மடங்கு சந்தோஷம் அவர்களுக்கு நடந்தா அந்த காரியத்துக்கு. ஆனால் அவர்கள் யார் அந்த விண்ணப்பம் எனக்கு கொடுக்குறாங்க, நம்ம கிட்ட அதை கொடுக்குறாங்களோ அவர்களுக்காக நம்ம அழுது ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். அந்த விண்ணப்பம் கொடுத்தவங்க பீச்சில் சுண்டல் சாப்பிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. யாருக்கு அந்த காரியம் நடைபெறணுமோ அவர்கள் வந்து அதை அசட்டை பண்ணி அவர்கள் உலக பிரகாரமாக அந்த நேரத்தில் அட்லீஸ்ட் ஒரு தூரத்துலேருந்து இங்கே வர முடியாதுங்கிறது உண்மைதான். அதனால் அந்த 7லேருந்து 8 வீட்லையாவது உட்காந்து அந்த நேரம் அந்த நபர்கள், அது எங்கே வேணா இருக்கலாம், தூரமாக இருக்கலாம், அது
பெரம்பூர் சர்ச்சாக இருக்கலாம், இல்லை பாக்கம், எங்கே தூரம் உள்ள இருக்கிறவங்களாவது அவர்களால் அவ்வளோ தூரத்தில் இங்கேருந்து வந்து போக முடியலனாலும் அந்த 7லேருந்து 8 நான் அவர்கிட்ட விண்ணப்பம் கொடுத்துருக்குறேன், அந்த விண்ணப்பத்துக்காக அவர்கள் ஜெபிப்பாங்க, நானும் அதுக்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி அட்லீஸ்ட் அந்த பிரச்சனையோடைய சீரியஸ்னஸ் பொறுத்து ஒரு உபாசம் இருந்து கூட அவங்க ஜெபிக்கலாம். ஒரு பாஸ்டர் அப்படி தான் சொன்னார். நான் என்கிட்ட விண்ணப்பம், நான் புட்டு பப்படம் அந்த சொல்லுவாங்கள்ல நாகர்கோயிலில் அந்த பயறு இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் காலை நேரத்தில் அது எல்லாத்தையும் எடுத்து டேபிளில் வச்சுட்டு நான் சாப்பிட கை வைக்க போகிற நேரத்துக்கு எனக்கு ஃபோன் வந்தது, பாஸ்டர் நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன், ரொம்ப சீரியஸாக இருக்கிறேன், எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, எனக்காக உபாஸ் எடுத்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு அந்த நபர் சொன்னாராம். நான் செக்கப்லாம் கொடுத்துருக்குறேன், அந்த ரிசல்ட்லாம் இன்னும் வரணும், எனக்காக நீங்கள் ஜெபுங்க அப்படின்னாராம். சரின்னு சொல்லிட்டு இவர் கை வைக்க போனவர், சரி ஓகே மனசு கேட்காம இவ்வளோ பிடிச்ச உணவாக இருந்தாலும் இவர் போய் உடனே முழங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சாங்களாம். ஜெபிச்சு இரவெல்லாம் ஜெபிச்சு மறுநாள் ஃபோன் பண்ணி அந்த நபருக்கு ஃபோன் பண்ணி கேட்டால், பாஸ்டர் அந்த ரிசல்ட்லாம் எனக்கு வந்துருச்சு, ஒன்றும் இல்லை பாஸ்டர், நான் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கேன் பாஸ்டர்னாராம். இவருக்கு ரொம்ப கஷ்டம், ஒரு சரியாயிடுச்சுன்னு கூட ஒரு ஃபோன் பண்ணி கூட சொல்லாமல் இவருக்காக நான் இங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறேன், அவர் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்காராமே அப்படின்னு அவர் அந்த பாஸ்டர் சொன்னது. ஆனால் யோசித்து பார்க்கும்போது நம்ம இன்னும் கூட அந்த அழுது நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது இன்னும் ஆண்டவர் நம்ம ஒன்று சொல்லலாம், இங்கே ஒரு சந்தோஷமாக நான் இருக்கிறதுக்கு தானே, நான் ஆண்டவர் சமூகத்தில் நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தானே இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன், நான் ஏன் அழுவணும் அப்படின்னு கேட்கலாம். ஆனால் இன்னைக்கு அழுதா நிச்சயமாக ஒரு அற்புதம் கிடைக்கும். நம்மளுடைய வேதத்திலையும் அதுக்கு ஆதாரங்கள் இருக்குது. அழுதவர்கள், நல்ல அழுது ஆண்டவர்கிட்ட கேட்டவர்கள் எல்லாருமே அற்புதம் அடைந்தார்கள், அவங்களுக்கு எல்லாமே ஆசீர்வாதம் கிடைச்சிது. இந்த ஆலயத்தில் ஏன் அழுவணும் அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகள் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு பாடலை நம்ம கேட்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவே, நீரென் ரட்சகரும் என் தேவனும் என் கோட்டையும் அடைக்கலமா, என்பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவே. என்பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவே, என்பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவே, நீரென் ரட்சகரும் என் தேவனும் என் கோட்டையும் என் அடைக்கலமா, நீரென் ரட்சகரும் என் தேவனும் என் கோட்டையும் அடைக்கலமா, என்பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவே. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்தது, மரண கண்ணிகள்
பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்தது, மரண கன்னிகள் என் மேல் விழுந்தது. எனக்குண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டே, எனக்குண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டே, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டே. என்பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவே. தேவனின் வழிகளை கை கொள்ளுவேன், நான் என் தேவனுக்கு உண்மையாயிருப்பேன். தேவனின் வழிகளை கை கொள்ளுவேன், நான் என் தேவனுக்கு உண்மையாயிருப்பேன். தேவ பிரமாணங்களை தள்ளி போட மாட்டார், தேவ பிரமாணங்களை தள்ளி போட மாட்டார். அவர் என் மேல் பிரியம் கொள்ளுவார், தேவ பிரமாணங்களை தள்ளி போட மாட்டார். அவர் என் மேல் பிரியம் கொள்ளுவார், அவர் என் மேல் பிரியம் கொள்ளுவார். என்பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவே. என்பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவே. நீரென் இரட்சகரும் என் தேவனும் என் கோட்டையும் அடைக்கலமா, நீரென் இரட்சகரும் என் தேவனும் என் கேடகமும் முன் அடைக்கலமா. என்பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவே. என்பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது கண்ணீர் விடுகிற இடம்னு சொன்னேன். ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் இந்த ஆலை தரைகளில் விழுந்தால் போதும், கர்த்தர் நிச்சயமாக அற்புதத்தை செய்வார். ஒரு முழுசாக நம்புனவர்கள் இந்த வேதத்தில் நிறைய இருக்குது. ஒரு பொதுவான ஒரு கருத்து நம்ம உலகத்தில் சொல்லுவாங்க, கண்ணீர்னாலே பெண்களுக்கு உடித்தானதுன்னு சொல்லுவாங்க, பெண்கள்னாலே அழுது சாதிப்பாங்க அப்படின்னு சொல்லி, பெண்களுக்கு அழுகிறதுங்கிறனாலே பெண்களுக்கு அப்படின்வாங்க. ஆனால் வேதத்தில் ஆண்கள் நிறைய பேர் அழுததில் இருக்குது. இதில் ஆண்டவரே இயேசுவே கண்ணீர் விட்டாருன்னு வேதத்தில் இருக்குது. ஒரு 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 பிள்ளை அழுவுதுன்னா ஏன் பொம்பளை மாதிரி அழுவுற அப்படின்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணுறது நம்ம இந்த உலகத்தில் பார்க்குறோம். ஆனால் அழுகைங்கிறது உணர்வு சம்மந்தப்பட்ட விஷயம். ஒரு குழந்தை அழுது அடம் பிடிச்சி கேட்குதுன்னா அது வேற விஷயம், குழந்தை.
ஆனால் விவரம் தெரிஞ்சு ஒரு வாலிபனோ ஒரு பெரியவர்களோ ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ அழது அப்படின்றது கண்களில் தண்ணீர் வருதுனால அது உணர்வு சம்மந்தப்பட்ட விஷயம். மற்றவருக்காக அழுகிறது இன்னும் அதிகமான ஒரு உணர்வு சம்மந்தப்பட்ட விஷயம். ஏன்னா அவர்களோட பாரத்தை அவர்களுடைய விஷயத்தை உள்வாங்கலைன்னா அந்த அழ வராது. நம்மளுடைய கண்களில் கண்ணீர் வராது. எவ்வளோ நம்ம ஜெபிச்சாலும் அந்த கண்ணீர் வராது. கண்ணீர் வர வரைக்கும் நம்ம மற்றவருக்காக ஜெபிக்கிறோன்னா அது மிகுந்த விசேஷம். நம்முடைய உள்ளம் ரொம்ப மென்மையான உள்ளம் அப்படின்னு அர்த்தம் அது. ஏன்னா கண்ணீருக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது. வீணான இடத்துல சில நேரத்தில் அந்த கண்ணீரை வேஸ்ட் பண்ணுறத விட ஆண்டவர் சமூகத்தில் மட்டும், ஆண்டவர் வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் மட்டும்தான் அழணும் அப்படின்றது வேதம் சொல்லுகிறது. வேற யாரும் மற்றவர்கள் இடத்துல போயிட்டு அழ வேண்டாம். ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருடைய ஆலயத்திலே அழுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 126 சங்கீதம் அப்படி அதில் பார்த்தோம்னா கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள் என்று அந்த வேத வசனம் சொல்லுகிறது. கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள் சொல்லி. கண்ணீரோட விதைக்கிறதுனா விதை நெல். அடுத்த வசனம் படிங்க, 126 5-6 வசனம் படிங்க. கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள். அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவர்கள் அழுது கொண்டு போகிறார்கள். ஆனாலும் அறுத்த அருகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட போகிறார்களாம். விதையை சுமக்கிறது அவ்வளோ கஷ்டம் இல்லை. விதை வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும், மேபி வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும் அதை சுமக்கிறது. ஆனால் ஒரு விவசாயியாக இருக்கட்டும், அவர் அழுது கொண்டு போகிறார் என்று அந்த வேதம் சொல்லுது. தாவீது சொல்லுகிற அந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அழுது கொண்டு போகிறான். அந்த விதையை சுமக்கும் போது எவ்வளோ அழுது கொண்டு போகிறான் என்று அந்த வேத வசனம் சொல்லுகிறது. நம்ம கற்று சிந்திச்சு பார்த்தோம்னா விதை விதைக்கணும், அது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது அந்த விவசாயிக்கு விதைக்கிறவனுக்கு தான் தெரியும். அது வளரணும், நிறைய அந்த விதைகள் வாங்குறதுக்கும் அவன் நிறைய கஷ்டப்பட்டிருப்பான். இயற்கை சீற்றங்களால் அந்த விதை அந்த நிலத்தில் போட்ட பிறகு அது அழிந்து விடக்கூடாது, வேற யாராவது ஒருத்தர் அதை நாசம் பண்ணிடக்கூடாது. அந்த விதை வளரணுங்கிறதுக்காக அவன் அழுது கொண்டே விதைக்கிறானா. நம்மளுடைய முன்னோர்கள் அழுது கொண்டே விதைத்தது இன்றைக்கு கம்பீரமாய் நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மள முன்னோர்கள் விதைத்த விதை, நம்ம எல்லாம் முன்னோர்கள் விதைத்த விதை. நம்ம இன்னைக்கு நம்மளை முளைத்து எழும்பி நம்ம கம்பீரமா இந்த இடத்துல அமர்ந்து கொண்டு கர்த்தரை சந்தோஷமா துதிச்சுட்டு இருக்கோம்னா இது கர்த்தருடைய சுத்த கிருபை. இது கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பானா. நாளைக்கு அந்த அறுவடை செய்து கொண்டு போகும்போது அதோட வெயிட் அவனுக்கு தெரியாது. அந்த விவசாயிக்கு கஷ்டப்பட்டு விதைத்தவனுக்கு அந்த வெயிட் அவனுக்கு தெரியாது. அந்த சந்தோஷத்தினால அவன் கண்ணீரோடு அந்த இடத்துல விதைத்தாலும் அது வளர்ந்து எழும்பி கம்பீரமாக நிற்கும் போது அதை அறுவடை செய்யும் போது கம்பீரத்தோடு அறுப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கண்ணீர் அப்படின்னு சொல்லும் போது நம்ம அன்னாள் பற்றி நம்ம பார்த்தோம்னா அவர்கள் ஆலயத்தில் அவர்கள் வந்தார்கள், ஜெபித்தார்கள். அவர்கள் துக்கமுகமாக இருந்தது இல்லை. இது நம்ம அடிக்கடி நம்ம படிச்சிருக்கிறோம் இந்த வார்த்தையை. இனி அவள் துக்கமுகமாக இருந்தது இல்லை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த துக்கமுகமாக இருந்தது இல்லை என்று சொல்லுகிறதுக்கு பின்னும் முன்னும் பார்த்தோம்னா அது எவ்வளோ பெரிய ஒரு விசேஷித்த ஒரு செயல் அன்னாளுக்கு நடந்திருக்கிறது என்று நம்ம அந்த வேதத்தில் நம்ம படிச்சிருக்கிறோம். அன்னாளுக்கு சந்தோஷமான வாழ்க்கை. அன்னாளுக்கு வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டால் சந்தோஷமான வாழ்க்கை, நல்ல கணவர். அவளுக்கு ஒரு குறை ஆண்டவர் வச்சிருந்தார். ஒரு குறை இருந்தது. அவர் ரொம்ப வருத்தப்பட்டால், நிந்தனைக்கு உட்பட்டால். அவர் முதலாவது கணவன் அவர்கிட்ட சொல்கிறார், அன்னாளுடைய கணவன் அவர்கிட்ட சொல்கிற வார்த்தை, 10 பிள்ளைக்கு நான் சமம். அன்னாளுக்கு வாழ்க்கை நன்றாகத்தான் இருந்தது. கணவர் நல்ல அன்பான கணவர், அன்பான வாழ்க்கை இருந்தது. அடுத்தது பார்க்குறோம், அவர் நிந்தனைக்குள் உட்பட்டதை நம்ம பார்க்குறோம். எல்லாரும் நிந்திக்கிறார்கள், அன்னாளை நிந்திக்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் எல்லாருமே அவளுடைய குறைகளை சொல்லி அவளை நிந்திக்கிறத நம்ம அந்த இடத்துல பார்த்தோம். அன்னாள் அதுக்கப்புறம் அவள் நிந்தனையினால் அவள் செய்த ஒரு விஷயம் என்னென்னா, ஆண்டவருடைய சமூகத்துக்கு அன்னாள் அழுததை நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். அவள் அழுததையும் எந்தெந்த காரியத்துக்கு எப்படி அழுதுருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்குறோம். அழுது எந்தெந்த காரியத்தில் எப்படி அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்க போனோம்னா, அன்னாள் அழுத விதம், அவள் சத்தம் போட்டு கத்தியோ அவள் அழலை. அவர்கள் நின்று தேவனுடைய சமூகத்தில் அவள் அழுதது, அவர்களுடைய உதடுகள் மட்டும் அசைந்தது. அவளுடைய பிரச்சனை என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். அவளுக்கு ஆசீர்வாதம் இல்லை. அவளுக்கு அண்ணன் அவர் கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் அடைத்து வைத்திருந்தார். அவருக்கு ஆசீர்வாதம் இல்லைங்கிறதுனால அவள் கேட்ட விதம், அவள் என்ன காரியத்துக்காக அவர் கேட்டாலோ அந்த காரியத்தை அவர் நிறைவேற்றிக் கொள்வதற்காக அவள் ஆலயத்தில் அவர் ஜெபம் பண்ண விதம், அவர் விண்ணப்பம் பண்ணின விதம், சிந்தின கண்ணீர் அவர் அந்த இடத்துல
சத்தம் போட்டு அழுவாம ஒரு லிப்ஸை மட்டும் அவருடைய உதடுகளை மட்டும் அசைத்து அவள் விண்ணப்பம் பண்ணினாள் என்று அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஆனால் அவள் விண்ணப்பம் பண்ணின விதம் அவளுக்கு அந்த ஆசீர்வாதம் வேணுன்றதுக்காக அவள் பொருத்தனையும் பண்ணினாள். அந்த இடத்துல அன்னாளோட லைஃப்ல எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம்னா அவள் முதல்ல அவள் ஆண்டவர் மேலே ஒரு அபரிவிதமான ஒரு நம்பிக்கையில் ஆண்டவருடைய சமூகத்தை முழங்காலிட்டு அவள் ஜெபித்தாள், அவள் கண்ணீர் விட்டாள். ஒன்று. ரெண்டாவது, அவள் பொருத்தனை பண்ணினாள். எனக்கு நீ இதை செய்தீர் என்றால் நான் இதை செய்வேன் என்று அந்த பிள்ளையை நான் கர்த்தருக்கு ஒப்படைப்பேன், கர்த்தருக்கு ஊழியத்துக்கு என்று நான் ஒப்படைப்பேன் என்று அவள் ஃபர்ஸ்ட் பொருத்தனை பண்ணாள். இது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாருமே ஏதோ ஒரு விஷயம் நான் பொருத்தனை பண்ண. ஏன்னா பெரிய பொருத்தனை இன்றைக்கி நம்ம யாரும் பண்ணணும்னு நான் கேட்கல. நான் குறைஞ்சபட்சம் ஆலயத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டால் நல்லா இருக்குமோன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி மன்றாட்டு ஜெபம், செவ்வாய்க்கிழமை ஜெபம், அதே மாதிரி வெள்ளிக்கிழமை காலை ஜெபம், சனிக்கிழமை வாலிபர் ஜெபம், இதெல்லாமே எடுத்துக்கிட்டால் எத்தனை பேர் எதில் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போனோம்னா ஒரு சில விஷயத்தை நான் ஏன் இதை திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா அதை முதல்ல சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஈடுபாடு, ஒரு கேர்லெஸ்னஸ், ஒரு சின்ன கேர்லெஸ்னஸ். அதனால இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு நம்ம சொல்ல போனால் இப்போ என்னுடைய மகன் இங்கே இருக்கிறாரு, இப்போ கீபோர்டு வாசிக்கிறாரு. ஒரு சாதாரணமாக இன்றைக்கி ஏதோ ஒரு கர்த்தர் ஒரு கொஞ்சத்தில் இப்படி வாசிக்கிறதுக்கு இப்படி உட்காந்து வாசிக்கிறார். எனக்கு ஒரு இது நான் அவனுடைய இது 6th 7th அந்த ரேஞ்சில் அவன் படிக்கும் போது அந்த நாளில் நான் இவனை கீபோர்ட் கிளாஸில் சேர்த்து விட்டுருந்தேன்னா இன்றைக்கி அவன் ஒரு மியூசிஷியனாக இந்த இடத்துல இருந்திருப்பான். அந்த நாளில் எனக்கு அது அந்த அளவுக்கு பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. பார்த்துக்கலாம் கேர்லெஸ்னஸ், பார்த்துக்கலாம், அதை இப்போ சேர்த்துடலாம், அப்புறம் சேர்த்துடலாம்னு சொல்லி நாட்கள் ஓடிடுச்சு. இன்றைக்கி இங்கே உட்காந்துருக்காரு, வாசிக்கிறார் ஓரளவுக்கு. பட் அந்த நாளில் நான் சேர்த்துருந்தேன்னா இன்றைக்கி அவர் ஒரு மியூசிஷியன். இன்றைக்கி வாலிப பிள்ளைகளுக்கு அதுதான் இன்றைக்கி பெற்றவர்களே அதை தடை செய்கிறது தான் நான் தயவு செய்து யாரும் தப்பாக நினச்சிடாதீங்க. இதை சொல்லி தான் ஆகணுன்றதுனால தான் நான் சொல்கிறேன். சில நேரத்தில் பெற்றோர்களே அதுக்கு தடை செய்து ஒரு சில பேர் ஞானஸ்தானம் எடுக்கணும், பேப்டிசம் எடுக்கணும்னு பிள்ளை கேட்குது, ஆனால் பெற்றோர் அதை தடை பண்ணி வைக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இன்றைக்கி வாலிப பிள்ளைகளை புஷ் பண்ணுறது, அட்லீஸ்ட் இந்த ஈவினிங் நம்ம மீட்டிங் நடக்குது, வாலிப ஆண் பிள்ளைகளை புஷ் பண்ணி அனுப்புறதுக்கு கூட நம்ம பார்த்துக்கலாம் இவ்வளோ தான் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் எல்லாத்தையும் எடுத்து பாருங்களேன். இன்றைக்கி சண்டே கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கிற மேலே சண்டே கிளாஸில் சொல்லி கொடுக்குற அந்த வசனங்கள் பிஞ்சி அந்த வயசில், அந்த சின்ன குழந்தை வயசில் என்ன வசனம் விதைக்கிறார்களோ அது டில் த டெத் அவங்க அவனுடைய இறுதி நாள் வரைக்கும் அது தாங்கும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் பாருங்கள், இறுதி நாள் அங்கே சொல்லி கொடுத்த பாடம் கடைசி நாட்கள் வர வரைக்கும் அது அப்படியே ட்ராவல் ஆகிட்டு வரும். ஒரு வாலிப பிள்ளையோட மூர்க்க குணம் மாறும். இதெல்லாம் நமக்கு தெரிந்திருந்தோம், பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேர்லெஸ்னஸில் அப்படியே போயிட்டே இருக்குது. இன்றைக்கி வாலிப பிள்ளைகள் கொண்டு இருக்கிறாங்க. அந்த வாலிப பிள்ளைகள் நம்ம பாராட்டணும். நம்ம தொடர்ந்து சில பிள்ளைகள் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் பல பிள்ளைகள் வரலை. அதுக்கு அவங்களோட சிலருக்கு வேலைகள் இருக்கலாம். ஆனால் ஒரு பேரண்ட்ஸ் அவர்களே உந்து சக்தியாக கொஞ்சம் அவங்கள புஷ் பண்ணி இன்றைக்கி போகணும், நீ எங்கே போய் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது, ஆனால் நீ மீட்டிங்க்கு போகணும்னு சொல்லி கொஞ்சம் அவர்களை புஷ் பண்ணி அந்த இடத்துல வாலிப பிள்ளைகளுக்கோ இல்லை அதே மாதிரி இப்போ செவ்வாய்க்கிழமை எடுத்துக்கிட்டாலும் சரி, வேத பாடம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே நிறைய ஆராய்ச்சி பண்ணி கொண்டு இங்கே ஆண்டவருடைய சமூகத்துக்கு கொஞ்ச நேரம் கர்த்தருக்கு முதலிட கொடுக்கலாமே அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். வெள்ளிக்கிழமை ஜெபமாக இருந்தாலும் வெள்ளிக்கிழமை ஜெபமாக நம்ம பார்க்க போனோம்னா அதனால தான் சபை நடக்குதுன்னு நம்மளுடைய தலைமை போதகர் அடிக்கடி சொல்லுவாங்க. பழைய காலத்தில் இன்றைக்கி நான் என்னை பற்றி நான் சொல்லணும்னா நிறைய கண்ணீர் விட்டு ஜெபிச்ச சகோதரிகள் தாய்மார்கள் இங்கே இருக்கிறாங்க. பழைய எனக்கு பேர் அந்தளவுக்கு எனக்கு தெரியாது, பால்காரம்மான்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய இது தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்கே இருக்கிற நிறைய ராபர்ட்டன் அவங்க அம்மா, அதே மாதிரி நிறையா அந்த தாய்மார்கள் அந்த நாளில் இருந்த தாய்மார்கள்லாம் கண்ணீர் விட்டு ஜெபிச்சாங்க. எனக்காக எங்கள் அம்மா வீட்டில் சொல்லுவாங்க, உனக்காக இன்னைக்கு ஜெபிச்சாங்க, உனக்காக தான் இன்னைக்கு ஜெபிச்சாங்கன்னு ஒரு வெள்ளிக்கிழமையும் சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் நிற்கிறது அதுவும் ஒரு முக்கிய காரணம். தாய்மார்கள் ஜெபிச்சதும் ஒரு முக்கிய காரணமாக நான் அதை கருதுறேன். இன்னைக்கு அதை சிலர் இன்னைக்கு அதை கூட இன்னும் நல்லா கொண்டு போகணும், நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. நிறையா ஜெபம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியும், பார்க்கல. ஆனால் சுண்டல், என்ன கொழுக்கட்டை, என்னென்னமோ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, சந்தோஷம். ஆனால் அதையும் காலையில் ஒருத்தர் செஞ்சு கொண்டு வரணும்ல, வீட்டில் செஞ்சு அவர் கொண்டு வரது, அதுவும் அவங்களுக்கு கர்த்தர் அவங்களை அவிரோதமாக கர்த்தர் அவர் ஆசீர்வதிக்கணும். ஏன்னா அந்த இடத்துல எல்லாருக்கும் கொடுக்கணும். இதனால் அவர்களுக்கு போகும்போது மத்தியானம் ஜெபிச்சுட்டு போகும்போது பசியாக போகக்கூடாதுன்னு நினச்சி செஞ்சுக்கிட்டு வர அந்த குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். இன்னும் அப்படி இன்னும் இந்த பேரும்பு ஜெபாலயம் இன்னும் வளரணும் அப்படிங்கிற
ஒரு ஆதங்கத்தில் நான் சொல்கிறேன். எனக்கு அது எந்த அளவுக்கு நான் கன்வே பண்ண முடியும், எந்த அளவுக்கு நான் சொல்கிறேன், அது யாருக்கும் தவறாக நினைக்கிறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இன்னுன்ற ஒரு ஆர்வம் தான். ஏன்னா என்னுடைய ஊழிய ஒரு நாட்கள்னு எடுத்துக்கிட்டால், நான் ஊழியத்தில் இருந்தாலும் ஒரு இந்த இடத்துல தேவனுடைய சமூகத்தில் நிற்கும் போது அதோட கஷ்டம் என்னன்னு எனக்கு அது புரியுது. நம்ம தலைமை போதகெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, அதனால எவ்வளோ அழுதுருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு இன்னைக்கு அது எனக்கு இந்த இடத்துல நிற்கும் போது எனக்கு அது புரியுது. அவருக்கு எவ்வளோ கண்ணீர் விட்டு ஜெபிச்சிருப்பாங்க. அவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்தாங்கன்னா நம்ம இவ்வளோ நாளாக ஜெபிக்க தயாராக இருக்கிறோம், அவர்களுக்காக உபவாசம் பண்ணோன்னா அதுவும் பண்ண தயாராக இருக்கிறோம். இது என்கிட்ட யாராவது விண்ணப்பம் வைக்கிறான், நான் கொண்டு போயிட்டு அம்மா அவர்கிட்ட சொல்கிறேன். அம்மா அவர்கிட்ட யாராவது சொன்னாங்கன்னா அவங்க என்கிட்ட சொல்கிறாங்க. என்னுடைய வயது குறைவாக இருந்தாலும் அவன் ஜெபிப்பான்ற நம்பிக்கையில் அவங்க என்கிட்டையும் சொல்கிறாங்க. சில அந்த சீரியஸ்னஸ் பொறுத்து நம்மளுடைய ஊழியக்காரர்கிட்ட நம்ம சொல்கிறோம், பாஸ்டர் இம்மானுவேல்கிட்ட சொல்கிறோம், எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம். ஆனால் அந்த நபர் அவர்களும் சேர்ந்து அதை விட்டு கொடுக்கும் போது, எல்லாரும் சேர்ந்து கண்ணீர் விட்டு ஜெபிக்கும் போது அந்த அற்புதம் நடக்கும். அந்த அற்புதத்தின் நிமித்தமாக ஒரு சாட்சிகள் இந்த சபையில் எழும்பும். இன்னும் அதிக ஒரு சபை வளர்ச்சிக்கு அது ஒரு ஆட்டோமேட்டிக்காக நம்ம வளர்ந்தாலே சபை தானாக வளரும். இதில் சுயநலம்னு கூட நீங்கள் நினச்சாலும் பரவாயில்ல. நம்மளுடைய வாழ்க்கை தரம் மாறிச்சினாலும் நம்மளுடைய வாழ்க்கை உயர 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 சபையும் உயர்ந்து கொண்டே போகும். அன்னாள் அழுதாள். அன்னாளுக்கு பின் யோசித்து பார்த்தோன்னா அவள் அழுத விதம் நம்ம பார்த்தோம். அவள் அழுததுடைய பலன் அவளுக்கு கிடைத்தது என்ன? அவள் பொருத்தனை பண்ணா ஒரு சாமுவேல் என்ற ஒரு மகனை கர்த்தர் அவருக்கு கட்டளையிட்டார். அவருக்கு சாதாரணமாக ஆண்டவர் அவள் கொடுக்கல. அவள் வடித்த கண்ணீருக்கு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. அவள் எந்த அளவுக்கு கர்த்தர் மேலே கர்த்தர் மேலே ஒரு பெரிதான நம்பிக்கை, அது எந்த அளவுக்குன்னு ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் அந்த அளவுக்கு நம்பிக்கை ஆண்டவர் மேலே வைக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு கூட பார்க்க முடியாத ஒரு செயல் இருக்குது. நமக்கு எல்லாரும் அன்னாளை பற்றி தெரியாத, அன்னாள் ஜெபித்தாள், அன்னாள் அவள் இனி அவள் துக்கமுகாமல் இருந்ததில்லை, இது வார்த்தை அடிக்கடி நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனால் அன்னாளுக்குள்ள அவளுடைய பட்ட வேதனைகளாக இருக்கட்டும், இந்த இடத்துல ஆலயத்தில் அவள் கண்ணீர் விட்ட ஒரு காரணத்தினால அவளுக்கு கிடைத்த ஒரு பிள்ளை கிடைச்சது. சிறு வயதிலேயே அவள் என்ன பொருத்தனை பண்ணாலோ அதை கொண்டு போய் ஆலயத்தில் விட்டா. ஆலயத்தில் விட்ட பிறகு அந்த சாமுவேல் பண்ணதை ஒன்று யோசிச்சு பாருங்க. அபிஷேகம் பண்ணக்கூடிய ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு திறமை. தான் முதல் பேர் சேவா மட்டும் அவரை மாதிரி ஒரு அற்புதம் செய்கிறோம் யாருமே இல்லை அப்படின்னு ஒரு சர்டிஃபைட் பண்ணக்கூடிய ஒரு மகனை அவ பெற்றாள். காரணம் ஆலயத்தில் விடுத்த கண்ணீர். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நிச்சயமாக ஒரு துளி கண்ணீர் இந்த ஆலயத்தில் தரையில் விழுமானால் நிச்சயமாக அது நிறைவேறும். நிச்சயமாக அந்த ஆசீர்வாதம் நம்ம பெற்றுக்கொள்ளுவோம். அதற்குள்ளே பாத்திரமாக மட்டும்தான் நம்ம மாறணுமே தவிர, நிச்சயமாக ஒரு எப்படி சொல்றது, ஒரு அவ்வளோ ஒரு நம்பிக்கை அவளை மாதிரி நம்ம ஆண்டவர் செய்வார். அவங்க விண்ணப்பம் வச்சா அதுக்கப்புறம் உடைய பலன் அவ ஒரு பொருத்தனையும் பண்ணினா, அந்த பொருத்தனையை அவள் நிறைவேற்றினா, அவளே பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைய ஒரு தவமிருந்து பெற்ற பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அந்த பிள்ளைய அப்பப்போ போய் தான் அந்த பிள்ளைய பார்த்து ஒரு துணி வாங்கி, அந்த வசனங்கள் அடுத்தடுத்து நம்ம படிச்சுப்போம், நமக்கு தெரியுங்கிறதுனால அப்படியே சொல்கிறேன். துணிமணி வாங்கி கொடுத்து, சின்ன ட்ரெஸ் எல்லாம் அவளுக்கு வாங்கி கொடுத்து, இதெல்லாம் நம்ம அந்த வேதத்தில் நம்ம படிக்கிறோம். ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அந்த இடத்துல அந்த பிள்ளைய போய் பார்த்தான்ற மாதிரி தான் அந்த இடத்துல போட்டிருக்கு. அவள் பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றாள். அவள் அந்த ஒரு காரணத்தினால அவள் கண்ணீர் விட்டாள், அவள் ஆசீர்வாதத்தை பெற்றாள். அந்த பொருத்தனையும் அவள் நிறைவேற்ற காரணத்தினால மேலும் அவளுக்கு ஒரு 5 பிள்ளைகள், 3 ஆண் பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகள் நினைக்கிறார். மேலும் அவளுக்கு ஒரு 5 பிள்ளைகளை கர்த்தர் கட்டளையிட்டார். அவர் பெரிதான அவள் வைத்திருந்த ஒரு நம்பிக்கையினால அந்த இடத்துல அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதை அந்த இடத்துல பார்க்குறோம். நம்மளை வரிசையாக நிறைய விஷயங்கள் அழுதது நிமித்தமாக அவர் யோசனை இருக்கலாம், நான் ஏன் 24 மணி நேரம் அழுதுகிட்டே இருக்கணுமா? அப்படி கிடையாது. ஆண்டவருடைய சமூகத்தில் அழுதா போதும். மற்ற யாருக்கிட்டையோ மனுஷர்கிட்டையோ யாருக்கிட்டையோ அழுல. சங்கீதம் 39:12 சொல்லுகிறது. தாவீது ஒரு வசனம் சொல்லுது. தாவீது சொல்றாரு, கர்த்தாவே என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவிகொடும். என் கண்ணீருக்கு மௌனமாயிராதேயும். என் பிதாக்கள் எல்லாரும் போல நானும் உமக்கு முன்பாக அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன். போதும், மௌனமாயிராதேயும் தாவீது கேட்கிறார். தாவீது நமக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறார். கர்த்தர்ட்ட எப்படி விண்ணப்பம் வைக்கணும்னு சொல்லி நிறைய விஷயம் அவர் சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறார். அவர் மௌனமா இராதேயும் கர்த்தாவே, என் கண்ணீர் நான் விடுகிறேன், என் கண்ணீருக்கு மௌனமா இராதேயும். கர்த்தர்ட்ட கேட்கறதுக்கு அவர் சொல்லி கொடுக்கறது நம்ம பார்க்குறோம். பிரசங்கி 4:1 படிங்களேன். பிரசங்கி 4:1 சாலமோன் சொல்லுகிற வார்த்தை பாருங்க. சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமைகளை எல்லாம் சிந்தித்து பார்த்தேன். இதோ ஒடுக்கப்பட்டவர்களுடைய கண்ணீரை கண்டேன். அவர் தேற்றுவார் இல்லை.
பலன் இருந்தது. ஒடுக்கிறவர் பட்சத்தில் பலன் இருந்தும் அப்படி இருந்தும் தேற்றுவார் இல்லை. ரெண்டு தரப்பினரை பற்றி அவர்கள் சொல்றதை அந்த இடத்துல பார்க்கிறோம். ஒடுக்கிறவர்கள், ஒடுக்கப்படுகிறவர்கள், ஒடுக்கப்படுத்துகிறவர்கள், ரெண்டு பேருக்குமே அவர்கள் தேற்றுவார் யாரும் இல்லை என்ற அந்த வேதவசனத்தில் நம்ம பார்க்கிறோம். சாலமோன் காலத்துல அவர் ஒடுக்கிறவர்களுக்கும் சரி ஒடுக்கப்படுகிறவர்களும் சரி, வசனத்தை மட்டும் மறுபடியும் பண்ணுங்க. சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமைகளை எல்லாம், சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற கொடுமைகள் எல்லாம் சிந்தித்து பார்த்தேன். இதோ ஒடுக்கப்படுவரின் கண்ணீரை கண்டேன். ஒடுக்கப்படுவரின் கண்ணீரை கண்டேன். அவர் தேற்றுவார் இல்லை. ஒடுக்கிறவர் பட்சத்தில் பலம் இருந்தது. ஒடுக்கிறவர் பட்சத்தில் பலன் இருந்தது. அப்படி இருந்தும் தேற்றுவார் இல்லை. அடுத்த வசனம் படிங்களேன். ஆதலால் இன்னும் உயிரோடு இருந்து பிழைக்கிறவர்களை பார்க்கிலும் முன்னமே காலம் சென்றவர்கள் பாக்கியவான்கள். அவர் சொல்லுகிறது ரெண்டு தரப்பினரும் தேற்றுவார் யாரும் இல்லை. அவர் கண்ணீர் இருக்குது. ஆனால் அவர் சொல்லுகிறது பார்க்கணும், முன்னமே காலம் சென்றவர்களும். அடுத்தடுத்த வசனம் படிச்சு பார்த்தோம்னா, முன்னமே காலம் சென்றவர்களும் பாக்கியவான்கள், இனிமே பிறக்க போகிற குழந்தைகளும் பாக்கியவான்கள் என்று அந்த வசனத்தில் போட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் நடப்பது எல்லாமே மோசமான ஒரு காரியங்கள் தான். பூமிக்கு கீழே இருக்கிறது எல்லாமே, எல்லா கொடுமைகளையும் அவர் பார்க்கிறார். அவர் இதுல இருந்து எப்படி நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா, கண்ணீரை தவிர வேற வழியே இல்லை. எசேக்கியேல் கண்ணீர் விட்டதை நம்ம பார்க்கிறோம். ஒரு இடத்துலையும் பாருங்க, எசேக்கியேல் கண்ணீர் விட்டது ஏன் அப்படின்னு பாருங்கன்னா, அவர் ஆயுசுக்காக கண்ணீர் விட்டதை நம்ம பார்க்கிறோம். அந்த வசனம் பாருங்க, ஏசாயா 38:3. நான் உனக்கு முன்பாக உண்மையும் மன உத்துவமாய் நடந்தேன், உம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும். அவர் செய்த விண்ணப்பம் தன்னுடைய ஆயுசுக்காக அவர் செவர் பக்கமாய் திரும்பி அவர் அழுததை நம்ம பார்க்கணும். அவர் ஆயுசு கேட்டார். அவர் கண்ணீரை எதுக்கு சிந்தினார்னு கேட்டா, அவர் ஆயுசை கேட்டார் கர்த்தரிடத்துல. அவர் ஆயுசு கேட்ட விதம் செவர் பக்கமாய் திரும்பி அவர் சைலண்டா ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். எப்படி அன்னாள் அவளுடைய அந்த ஒரு விண்ணப்பத்தை இந்த காரியத்துக்காக அவளுடைய ஆசீர்வாதத்துக்காக எப்படி அவள் உதடு மட்டும் அசைந்தது, இருதயத்தோடு ஆண்டவர்கிட்ட அவள் எப்படி பேசினாலோ அதே போல செவர் பக்கமாக திரும்பி அவர் அழுதாள். எசேக்கியா அழுதான் என்று போட்டிருக்கிறது. அவர் மிகவும் அழுதான். அவள் அழுது கேட்டது அவருக்கு கிடைத்தது. அவர் சொல்றார் பாருங்க, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்கள் 15 வருஷம் அவர் கூட்டி கொடுத்துட்டார். அவர் விண்ணப்பத்தை கேட்ட விதங்கள் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நான் அவர் எதை கேட்குறாரு, தன் ஆயுளை கூட கேட்குறாரு. நான் இன்னும் கொஞ்சம் வாழணும்னு ஆசையாக இருக்கு ஆண்டவரே, எனக்கு இப்படி ஒரு மரணமோ, எனக்கு இப்படி நான் எதுவும் சாதிக்காத இந்த உலகத்தை விட்டு நான் போயிடக்கூடாது. ஏற்கனவே நம்ம சொன்னபடி எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளாமல், நான் அனுபவிக்காமல் இந்த உலகத்தை விட்டு நான் போயிடக்கூடாது. அவர் கேட்கிறார், 15 வருஷம் உனக்கு நான் கூட்டி கேட்கிறாரு. ஆண்டவர் 15 வருஷம் அவர் கூட்டி கொடுத்தார். அவர் சொன்ன, உமக்கு முன்பாக உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு இந்த ஆசீர்வாதம். அப்பொழுது அவர் கண்ணீரை கர்த்தர் காண்கிறார். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன். அவருக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறது அந்த இடத்துல பார்க்கிறோம். தாவீது கேட்கும் போது இந்த இடத்துல பாருங்களேன், தாவீது கேட்கும் போது சகலத்தையும் அவர்கள் எல்லாரும், அவருடைய மனைவி பிள்ளைகள், தாவீதும் அவருடைய ஆட்களுக்கு உள்ள எல்லா மனைவி பிள்ளைகள் எல்லாரும் கடத்தி கொண்டு போயிட்டாங்க. அவர் கேட்ட விதம் பாருங்க, அவர் கம்பீர சத்தத்தோட கேட்கிறார். எது கேட்கிறார்? இதை நான் ரகசியமா கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இன்னைக்கு கம்பீர சத்தத்தோட அவர் கேட்கறத நம்ம பார்க்கிறோம். அந்த தாவீதை படிங்களேன். தாவீது 1 சாமுவேல் 30:4 படிங்க. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதுக்கு தங்களில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தம் போட்டு அழுதார்களாம். எதுக்காகனா, எல்லாரும் கடத்தி கொண்டு போயிட்டாங்க. தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் கடத்தி கொண்டு போயிட்டாங்க. அவனோடும் தாவீதில் உள்ள ஆட்களும் எல்லாரையும் கொண்டு போனதுக்கு சத்தம் போட்டு அழுதார்களாம். சத்தம் போட்டு கர்த்தரிடத்துல கேட்டார் தாவீது மிகவும் வருத்தப்பட்டாராம், மிகவும் நெருக்கப்பட்டார் தாவீது. இன்னைக்கு நம்ம கொஞ்ச நேரம் ஏதோ ஒரு விண்ணப்பத்துக்காக கொஞ்ச நேரம் எந்திரிச்சு நின்று ஜெபிக்கலான்னு பண்ணா நம்மளால அது முடியல. நான் தவறா சொல்லல, இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு நம்மளால முடியல. ஆனால் அவளுக்கு மிகவும் ஜெபிக்கிறதுக்கு பலன் இல்லாமல் போகும் மட்டும் கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் போராடி பெற்றுக்கொண்டான் என்று அந்த வேதத்துல சகலத்தையும் திருப்பி கொண்டான் என்று அந்த வேதத்துல நம்ம பார்க்க. சகலத்தையும் தாவீது சகலத்தையும் திருப்பி கொண்டான். எப்படி திருப்பி கொண்டான்? சத்தம் போட்டு அழுததை நம்ம பார்க்க. தாவீது படிங்க, 8வது வசனம் படிங்க. கர்த்தரை நோக்கி கேட்டது. 19வது வசனம் படிங்க. அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் 19 அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும்
சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்று குறைவிடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். சத்தம் போட்டு அழுதுனால தாவீது எதை கேட்டாரோ எல்லாத்தையும் திருப்பணும்னு கேட்டாரு, எல்லாத்தையும் திருப்பி கொண்டான் என்று அந்த வேதத்துல பார்க்கிறோம். ஒரு இதுலையும் பாருங்க, எல்லாரும் அந்த வேதத்துல இன்னைக்கு பார்த்தோம்னா பேதுருவா இருக்கட்டும், யோசேப்பா இருக்கட்டும், எல்லாருமே ஆண்கள் அந்த இடத்துல பார்க்குறோம். ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், அழுகு எல்லாருக்கும் சமம் தான். அழுகு யாரெல்லாம் அழுகிறார்களோ ஆண்டவருக்கு எங்கேயுமே வெளியே யாரும் இல்லை, கர்த்தரை நோக்கி அழுகிறவர்களுக்கு நிச்சயமாக இன்னைக்கு நான் சொல்ல வர்றது அதுதான். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்றது, அழுது ஜெபிக்கிறவர்களுக்கு நிச்சயமாக அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். யோசேப்பு உன்னை எடுத்துக்கிட்டாலும் யோசேப்புடைய நம்மளுடைய அந்த சரித்திரம் நமக்கு தெரியும். அவரை கொல்ல முற்பட்டார்கள். யாரு? கூட பிறந்த சகோதரர்கள். அவர்கள் கொல்ல முற்பட்டார்கள். அவர்கள் கர்த்தர் அவர்களை தாண்டி 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 அவரை உயர்த்தி கொண்டு போயிட்டு அவர் ராஜாவின் சமூகத்திலே அவர் உட்கார்ந்து இருக்கிற போது தன்னுடைய அண்ணன்கள் எல்லாம் வந்து முன்னாடி நிற்கிறாங்க. அப்ப அழுகுறார். அந்த தன்னுடைய அண்ணன்களை பார்த்து அந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது பாருங்க. ஆதியாகமம்ல 43:30 அவர் சொல்லுகிறது பாருங்க. யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியால் அவன் அழுகிறதுக்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள்ள போய் அங்கே அழுதான். துணிதமாய் அறைக்குள்ள போயிட்டு அந்த யோசேப்பினுடைய மென்மையான உள்ளத்தை பாருங்க. அவங்களை கொல்ல முற்பட்டார்கள். 20 வெள்ளிக்காசுக்காக அவளை விற்று போட்டார்கள். எல்லாம் இருக்கட்டும், கர்த்தர் அவளை தாண்டி 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 கொண்டு வந்து விட்டது அவருடைய மென்மையான உள்ளம். அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது. யோசேப்பு அழுதான். யாருக்காக? தன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் கையேந்தி நிற்க வச்சார் ஆண்டவர். அவர் யோசேப்பை ஆண்டவர் தெரிந்து கொண்டதுனால அவர் வந்து கொடுக்கிற இடத்துல, யோசேப்பு கொடுக்கிற இடத்துல இருக்கிறாரு. எல்லா அண்ணன்கள் அவர்கள் யாரெல்லாம் நிந்தித்தார்களோ, யாரெல்லாம் அவர் கொல்ல முற்பட்டார்களோ, யாரெல்லாம் விற்று போட்டு அவனை ஒளிஞ்சிரட்டும் அப்படின்னு நினைச்சார்களோ, எல்லாரும் அவன் முன்னாடி கையேந்து நிற்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் அந்த இடத்துல பார்க்குறோம். அந்த சிச்சுவேஷன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் வந்து என் அண்ணன்கள்லாம் முன்னாடி நிற்கிறாங்கன்னு அவர் அழலை. நல்லா யோசிச்சு பாருங்க. அதனால் அண்ணன்கள்லாம் முன்னாடி இருக்கிறதுனால அவர் அழலை. ஏன்னா அவர்கள்லாம் நிந்தித்தவர்கள், எல்லாம் அவர்கள்லாம் இவர்களை கொல்லணும்னு முற்பட்டவர்கள். அவர்கள்லாம் அவனுடைய 20 காசை விற்று போட்டவர்கள், பள்ளத்துல போட்டவர்கள். அதனால எல்லாரும் முன்னாடி உட்கார வச்சுட்டு யோசேப்பு அழவே இல்லை. அவன் ஒன்னா செஞ்ச பாருங்க. மறுபடியும் அந்த வசனத்தை படிங்க. யோசேப்பு உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியால் அவன் அழுகிறதுக்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள்ள போய் அங்கே அழுதான். உள்ள போய் அழுதுட்டு கண்கள்லாம் தொடச்சிட்டு வெளியே வந்து உட்கார்றான். அப்போ விசாரிக்கிறான், அண்ணா பென்னிமின் எங்க, அவன் எங்க, இவன் எங்கன்னு விசாரிக்கிறான். ஆனால் அவர்களுக்கு முன்னாடி அழலை. இது நல்லா கொஞ்சம் இந்த நான் சொல்றது எல்லாம் என்ன உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவத்தை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அவருக்கு எந்தெந்த சிச்சுவேஷன்ல எப்படி அழுதாங்க. அவர்களுக்கு முன்னாடி தன்னை வந்து நிந்தித்தவர்களுக்கு முன்னாடி அவன் அழலை. உள்ள போய் ஆனால் மனசு குமுறுது. தன்னுடைய சகோதரர்கள் கையேந்து நிற்கிறாங்க. அவர்களை பார்த்த உடனே அவளுக்கு அவனுடைய உள்ளம் பொங்குகிறது என்ற வசனம். பொங்கினபடியால் அவன் அழுதான். உள்ள போயிட்டு தனி அறையில போயிட்டு துணிதமாய் உள்ள ஓடிட்டான். துணிதமா உள்ள போயிட்டு அழுதுட்டு எல்லாம் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு வெளியே வந்து உட்காரத பார்க்கணும். கடைசி வசனமாக அவன் தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனத்தில் கடைசி வசனமாக இன்னொரு 2 வசனத்தை மட்டும் நம்ம வாசிச்சிடலாம். பேதுரு மத்தேயுல அழுதான். மத்தேயு 26 பேதுரு அழுததை பார்த்தோம். பேதுரு எதுக்கு அழுதான்னா மனக்கசந்து அழுதான். பேதுரு விட்டுருங்க, அது பார்க்க வேண்டாம், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பேதுரு மனக்கசந்து அழுததை நம்ம பார்க்க. அவர் 3 முறை மறுதளித்தது அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். 3 முறை மறுதளிச்சார். அவர் கர்த்தரை மறுதளிச்சதுனால அவர் வந்து மனம் கசந்து அழுதார். அவர் 2 பேர் ஆண்டவரை நிந்தித்தது 2 பேர் இல்லையா? ஆண்டவர் வந்து அந்த இடத்துல வந்து காட்டி கொடுத்தது யூதாஸ், இந்த இடத்துல வந்து பேதுரு. அவர் மனம் கசந்து இவர் அழுதார். அவர் வந்து அப்படி அழல, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கல. ஆனால் அவர் 2 பேரும் கர்த்தரை யாருன்னே தெரியாதுன்னு சொன்னவர் பேதுரு. யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தனிப்பட்ட, ஏன்னா அந்த இடத்துல ஆண்டவரை தெரியும்னு சொல்லி தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக அந்த பேதுரு அந்த இடத்துல அந்த சொன்னதை நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். இவனும் இயேசுவோடு இருந்தவன் தானேன்னு சொல்லும் போது ஆண்டவர் யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். தன்னை காப்பாற்றிக்க, தன் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக அவர் சொன்னார். ஒருவேளை ஆண்டவரை தெரியும்னு சொல்லியிருந்தா ஒருவேளை அங்கே சிலுவை 3 சிலுவை 4 சிலுவையா மேபி ஆயிருக்கலாம். மேபி இல்லை அடிச்சு கொண்டிருக்கலாம், பேதுருவை அடிச்சு கொண்டிருக்கலாம். அவர் மனம் கசந்து அழுததை அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அதனால அவர் வந்து கர்த்தர் அந்த இடத்துல அவரை மன்னித்ததை அந்த இடத்துல பார்க்குறோம். ஆனால் மன்னிப்பு கிடைக்காதது யாருக்கு? அவருக்கு. அவர் வந்து யூதாஸுக்கு மன்னிப்பு கிடைக்கல. ஆனால் அவன் வந்து நாண்டு கொண்டு செத்தான். ஆனால் இவன் மனம் கசந்து அழுததுனால இவருக்கு சுகம் கிடைத்தது, இவருக்கு மன்னிப்பு கிடைத்தது அந்த இடத்துல பார்க்குறோம். கடைசியாக நம்ம பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார் லூக்கால 23, 27, 28
இந்த வசனங்கள் மட்டும் படிங்க, அப்படியே நம்ம எழுந்தது கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கலாம். கூட்டமான ஜனங்களும், திரள் கூட்டமாக ஜனங்களும், அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும், அவருக்காக புலம்பி அழுக ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு அவர் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, எருசலேம் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல், எனக்காக அழாதீங்க, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவர் முதல்ல கேட்டார், எனக்காக 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா அப்படின்னு கேட்டார். சிலுவையில் அறையத்துக்கு முன்னாடி எனக்காக 1 மணி நேரம் எனக்காக ஜெபிக்க கூடாதான்னு கேட்டார். ஆனால் இப்போ சொல்றார், எனக்காக நீங்க அழ வேண்டாம், இப்போ நீங்க அழுகிறது உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியே கொஞ்ச நேரம் எழுந்துக்கலாமா? இறுதியான வார்த்தையாக அவர் கேட்கிற வார்த்தை, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மகிட்ட சொல்றார். கர்த்தரிடத்துல, கர்த்தருடைய சமூகத்துல கண்ணீர் விட்ட எல்லாரும் பாருங்களேன், இந்த வேதத்துல நிறைய பேரை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம், இன்னும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். கர்த்தர் முன்னாடி அழுதவர்களை, கர்த்தருடைய சமூகத்துல அழுதவர்கள் இன்னும் சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். அப்படியே நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போனா எல்லாரும் ஒரு சிச்சுவேஷன், அந்த இடத்த நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அந்த பிரச்சனைக்கு ஏற்றவாறு அவர் அழுததை நம்ம பார்க்கிறோம். உள்ளக்குள்ள சில விஷயங்கள் கத்தி சத்தம் போட்டு பக்கத்துல இருக்கவங்கலாம் கேட்கணுங்கிறது இல்லை, இருதயத்தோடு ஆண்டவர்கிட்ட அழுதா. ஆண்டவர் சில இடத்துல மனம் கசந்தார், ஆண்டவரும் நிறைய இடத்துல அழுதார். லாசருவை கண்டு உள்ளுக்குள்ளே அழுதார். ஆண்டவரே கலங்கினார், உள்ளத்துல கலங்கினார். லாசருவை வெளியே வா என்று சொல்லி அவனுக்கு ஒரு விமோச்சனத்தை ஆண்டவர் கொடுத்தார். தன் சிநேகன் மரியாள் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி உங்களுடைய சிநேகித மரியாளும் அங்க இருந்த யூதர்களும் எல்லாரும் அழுதாங்க, இந்த மாதிரி உங்களுடைய நண்பன் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி அழும்போது ஆண்டவரும் அவர்கள் எல்லாம் அழுகிறத பார்த்து ஆண்டவரும் கலங்கினார். அங்க போனார், அற்புதம் நடந்தது. எல்லாரும் சில நேரம் சத்தம் போட்டு கதறி அழுகிறதும் தேவைப்படுது. சைலண்டா ஆண்டவர் வீட்டில் நம்மளுடைய பிள்ளைகளுக்காகவும் நமக்காகவும் நம்மளுடைய பிள்ளைகளுக்காகவும் அழ வேண்டியது அவசியமா இருக்கிறது. நீங்க ஒருவேளை நினைக்கலாம், இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இன்னைக்கு கர்த்தருடைய ஆலயத்துக்கு நம்ம போயிருக்கிறோம், சந்தோஷமா நம்ம திரும்பி செல்றதுக்கு தான் நாங்க வந்தோம், நாங்க ஏன் அழணும் அப்படின்னு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய சமூகத்துல மட்டும் அழுங்க போதும், நம்மளுடைய வாழ்க்கையில அழ வேண்டாம் என்று அவர் சொல்லுகிறார். யாருக்கிட்டையோ, மனுஷர்கிட்டயோ, நம்முடைய பிள்ளைகள்கிட்டயோ, மற்றவர்கள்கிட்டயோ, அக்கம்பத்திலோ அழ வேண்டாம். அவர் சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவருடைய சமூகத்துல மட்டும் அழுங்க போதும், கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். இந்த இடத்துல செய்யற விண்ணப்பம், அவளுக்கு அண்ணாளுக்கு போல அவள் இனி துக்கமுகமாக இருந்ததில்லை என்ற வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கைக்கு இந்த வார்த்தை வேண்டுமானால், கர்த்தருக்கு அவள மாதிரி ஒரு பெரிய ஒரு விசுவாசம் ஆண்டவர் மேல வச்சிருக்கிற ஒரு அபரிவிதமான விசுவாசம், எனக்கு ஆண்டவர் செய்வார் என்ற ஒரு அபரிவிதமான விசுவாசம், அதை யோசிச்சு ஒரு கிரகிக்க கூட முடியல. இவ்வளோ நம்பிக்கையா எனக்கு ஆண்டவர் கொடுப்பாரு, அந்த கொடுத்த அந்த குழந்தையை கொண்டு போயிட்டு நான் ஆலயத்தில் நான் ஒப்படைப்பேன், இவ்வளோ நம்பிக்கையா அண்ணாளுக்கு? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டியது அவசியம். தயவு செய்து யாரும் கண்களை திறக்க வேண்டாம், கொஞ்சம் நீங்க கண்களை மூடி நான் சிந்திச்சு பாருங்க. அவர் சொல்லுகிற கடைசியாக அவர் சொல்லுகிற வார்த்தை, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் நீங்க அழுங்கள் என்று அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். நம்மளுடைய பெற்றோர்கள் அழலைன்னா நம்ம இங்க இல்லை. நல்லா சிந்திச்சு பாருங்க, நம்மளுடைய பெற்றோர்கள் பரிசுத்தமா இல்லைன்னா, சில நிறைய பிள்ளைகள் இந்த இடத்துல வந்து நம்ம பெற்றோர்கள் கண்ணீர் விட்டு நம்மளை கேட்கலன்னா இன்னைக்கு நம்மள இந்த இடத்துல இல்லை. குறிப்பா என்னன்னா சொல்லலாம், என்னுடைய பெற்றோர்களோ என்னுடைய தாய்மார்கள் இந்த இடத்துல சபையார்ல எவ்வளோ பேர் எனக்காக அழலைன்னா இன்னைக்கு நான் இங்க இல்லை. கர்த்தர் செய்த அற்புதங்கள், அதெல்லாம் நம்ம கடந்து வந்த பாதைகள் எல்லாம் இந்த ஒரு வருட காலம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க போனா, கர்த்தர் செய்த அற்புதங்கள்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா இது எப்படி நடந்ததுன்னு அதை சிந்திச்சு கூட பார்க்க முடியல, கிரகிக்க கூட முடியல. இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்க்குற மாதிரி கர்த்தர் அவ்வளோ பெரிய அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில ஒரு வாழ்க்கையில செஞ்சு கொண்டே வருகிறார். கொஞ்சம் நிதானமா சிந்திச்சு பார்த்தோம்னா, இன்றைக்கு நம்ம நிற்பதும் நிர்மூலம் ஆகாது இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. இன்றைக்கு கர்த்தரை எவ்வளவு கம்பீரமா நிக்க வச்சிருக்கிறார். நம்ம எல்லாம் கண்ணீர் விட்டதுனால, நம்மளுடைய முன்னோர்கள் கண்ணீர் விட்டதுனால, நம்மளுடைய போதகர்மார்கள் கண்ணீர் விட்டதுனால, நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய ஆவிக்குரிய தாயா இருக்கட்டும், ஆவிக்குரிய தகப்பனா இருக்கட்டும், எல்லாரும் விட்ட கண்ணீர்னால இன்னைக்கு கம்பீரமாய் நிற்கிறோம். அவர்கள் விதைத்த விதை இன்னைக்கு கம்பீரமாய் முளைத்து எழும்பி நிற்கிறது. கர்த்தருக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஒரு ஆதங்கத்தோட சொல்றேன், தயவு செய்து யாரும் தவறா கூட நினைச்சுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு ஆதங்கம், எப்படியாவது நம்மளுடைய கேட்ட உடனே அவர்களும் அதுக்கு பாத்திரமாக அன்னைக்கு அவர் ஜெபித்தாங்கன்னா, அந்த ஆசீர்வாதம் முழுவதும் கிடைச்சாங்கன்னா, இந்த சபையில அற்புதங்கள் எழும்பும். இந்த சபையில எல்லாமே கரெக்ட் ஆயிடும். அவளுடைய வாழ்க்கை தரம் எல்லாம் மாறலாம். அவள் வேண்டிக் கொள்வது எதுவோ அது அவர்களுக்கு செய்யப்படும். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.
அவர் கடைசியா சொல்லுகிறது உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இன்னைக்கு பெத்தவங்க, இன்னைக்கு பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா பெத்தவங்க ரசிக்கிறாங்க. பெத்தவங்களே சில இடத்துல ரசிக்கிறத நம்ம பார்க்குறோம். பிள்ளைகள் வெளியில ஒருத்தனை யாரையோ ஒருத்தனை திட்டுது, தவறான வார்த்தைகளை போட்டு திட்டுது. அது அக்கம் பக்கத்துல இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அந்த பெத்தவர்கள் மற்றவங்க தானே திட்டுதுன்னு சொல்லி தவறான வார்த்தைகள் யூஸ் பண்ணுது, அந்த குழந்தை யூஸ் பண்ணுது, வாலிப பிள்ளை யூஸ் பண்ணுது. ஆனா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, நாளைக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அது நம்ம பக்கம் திரும்பி நம்மளே அந்த தவறான வார்த்தைகள் சொல்லி திட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. இந்த வாலிப பிள்ளைகளை மெல்ட் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. நான் அதை தான் சொன்னேன் முதல்லயே, கேர்லெஸ்னஸ். இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனுக்கு வாலிப ஜப கூட்டத்தில் நம்ம அனுப்பாம இருக்கிறோம், நம்மளை சண்டே கிளாஸ்ல அனுப்பாம இருக்கிறோம், இந்த பிள்ளைகளை அனுப்பாம இருக்குன்னா நாளைக்கு அந்த பிள்ளை மூர்க்க குணமாக அந்த பிள்ளை வளர்ந்துச்சுன்னா நம்மள அது நம்ம முகத்துக்கே திரும்பி அந்த தவறான வார்த்தைகளோ நம்மளோட மதிப்பு குறைவான ஒரு செயல்களோ அந்த குழந்தை செய்யாம இருக்கும். இன்றைக்கு கர்த்தருக்கு அந்த பிள்ளைகள் இடம் கொடுத்துச்சுன்னா போதும். தவறான வார்த்தைகளை கொண்டு சில பெத்தவங்களே ரசிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஞானஸ்தானம் வேண்டான்னு சொல்லுகிற பெற்றோர்கள் நம்ம பார்க்கிறோம். பிள்ளைகள் ஆசைப்பட்டு கேட்குது, ஆனா பெற்றோர்கள் வேண்டான்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம பிள்ளைகளை நம்ம என்கரேஜ் பண்ணாம தயவு செய்து இன்றைக்கு எல்லா கூட்டத்திலையும் அந்த பிள்ளைகளை அனுப்பிச்சோம்னா, கொஞ்சம் இங்க பாருங்க, கொஞ்சம் கண்களை மூடுங்க தயவு செய்து. வாலிப பிள்ளைகள், உங்களை தான் சொல்றேன். கொஞ்சம் கண்களை மூடுங்க, இங்க பாருங்க, கொஞ்சம் இங்க பாருங்க. நான் சொல்றது உங்க காதுல விழலன்னு நினைக்கிறேன். நீங்க சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. தயவு செய்து கொஞ்சம் சீரியஸா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் விளையாட்டு சொல்லல, தயவு செய்து பாருங்க. தவறா நினைக்காதீங்க தயவு செய்து. உங்களுடைய வாழ்க்கைக்கு இது எவ்வளவு முக்கியங்கிறது உங்களுக்கு அது இன்னைக்கு உணரல. நீங்க தயவு செய்து சொல்றேன் கேளுங்க. உணர்ந்தவனாய் சொல்றேன். யோசிச்சு கூட பார்க்க முடியாது. நான் இங்க நிப்பேன்னு யோசிச்சு கூட பார்க்க முடியாது. நான் உணர்ந்தவனா சொல்றேன். தயவு செய்து வாலிப பிள்ளைகள் எல்லாம் யோசிச்சு பாருங்க. அவர் கேட்கிறாரு, உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக அழுங்கள். பெற்றோர் உங்களுக்காக அழுது கொண்டிருக்கிறார்கள். இப்போ இன்னைக்கு சாயந்தரம் வாங்க நம்ம சேர்ந்து ஜபிக்கலாம். பெற்றோர்கள் இந்த பிள்ளைகள் பரிசுத்த ஆவியை பெற்றுச்சுன்னா அது பெற்றோர்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், அந்த வாழ்க்கைக்கு எவ்வளவு அது தேவையான ஒன்று. அது கொஞ்சம் சற்று சிந்திச்சு பாருங்க. இருதயத்தோடு ஆண்டவர்கிட்ட பேசுங்க. என் பிள்ளை தப்பான பாதையில போதுன்னு சொல்லி சத்தமா கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இருதயத்தோட ஆண்டவர்கிட்ட கேட்டா போதும். இருதயத்தின் உள்ள இருந்து, அப்பா, வாயில இந்த லிப்ஸ் மட்டும், உதடுகள் மட்டும் அசைகிறது, அதிலே அந்த ஆசீர்வாதம், எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்தார். வாய்கள் உதடுகள் மட்டும் அசையுது. தாவீது கம்பீரத்தோட கேட்டான், சகலத்தையும் திருப்பி கொண்டான். சொத்து பிரச்சனை, இந்த மாதிரி அக்கம் பக்கத்தில் இருக்கிற பிரச்சனை, இதெல்லாம் கம்பீரமா கேட்க சொல்றாரு ஆண்டவர். சத்தம் போட்டு கேட்க சொல்றாரு, இது எனக்கு வேணும் ஆண்டவரே, இது வேணும், நியாயமா எனக்கு கிடைக்க வேண்டிய இந்த செயல் எனக்கு வேணும் ஆண்டவரே. அக்கம் பக்கத்தில் ஒரு என்னை ஏமாத்துறாங்க, நியாயமா எனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நிலமா இருக்கலாம், ஒரு பொருளா இருக்கலாம், இது எனக்கு வேணும். தயவு செய்து இருதயத்தின் ஆழத்துல இருந்து கேட்க. சத்தம் போட்டு கேட்க வேண்டியதை சத்தம் போட்டு கேட்கலாம், சைலண்டா கேட்க வேண்டியதை சைலண்டா கேட்கலாம். என் பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்க்கை வேணும். வெளிப்படுத்தல் 7:7 அவர் சொல்லுகிற வார்த்தை, 7:17 அவர் சொல்லுகிற வார்த்தை, தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவரையும் துடைப்பார் என்று சொல்லுகிறார். தேவன் தாமே அவர்கள் கண்ணீரை அவர் பார்க்கிறார். அவர் கரங்களினால் இந்த கண்ணீரை அவர் தொடச்சி விட தயாரா இருக்கிறார். ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் இந்த சபை தரையில விழுமானால் நிச்சயமாக அதற்குரிய பலனை நீங்கள் நிச்சயமாக நம்ம பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய சமூகத்தில் அந்த கண்ணீர் போய் பேசும். கர்த்தருடைய சமூகத்தில் அந்த கண்ணீர் போய் அவர்கிட்ட பேசும். என் பிள்ளை அங்க உண்மையாகவும் உத்தமமாகவும் நான் நடந்தேன், எனக்காக என் ஆயுளை கூட்டி கொடுங்கன்னு கேட்டார் எசேக்கியா. நான் உனக்கு முன்பாக உண்மையை உத்தமமாய் நடக்கிறேன்,
நான் இனிமேவாவது அப்படி நடக்கிறேன், என் மனசாட்சிப்படி நான் நடக்கிறேன். என் பிள்ளை ஆவிக்குரிய விஷயத்துல வளரணும். எல்லாமே மாறும். அந்த பிள்ளையோட டில் எண்ட் எல்லாமே மாறும். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அந்த பிள்ளையோட வாழ்க்கை தரம் எல்லாமே மாறும். நல்ல வாழ்க்கை கிடைக்கும், நல்ல குணத்தோட வாழும், நல்ல மென்மையான உள்ளத்தோட வாழும். பிற்காலத்தில் நம்மள அது கவனிக்கும். இதெல்லாம் அடங்கி இருக்குது. இன்னைக்கு நம்ம அவங்கள பார்த்து நம்ம என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளே நம்ம பிள்ளைகளை அப்படி வார்த்தைகள், என்ன அழகா என் பிள்ளை தப்பா பேசுது, இன்னொருத்தனை நல்லா முறைக்குது, நமக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனா அந்த பாதுகாப்பு ஒரு நாள் நம்ம பக்கமே திரும்பும். உண்மையா கண்ணீர் விடுகிறவர்களை ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, தேவன் தாமே இவர்கள் கண்ணீரை துடைப்பார் என்று சொல்லுகிறார். அவர் கண்ணீரை ஆண்டவர் துடைக்கிறார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடுவார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்தோடு உன்னை காத்திடுவார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை தம் கரத்தில் ஏந்தி இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை தம் கரத்தை நீட்டி இயேசு அழைக்கிறார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடுவார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடுவார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும், இந்த இடத்துல கண்ணீர் விடுகிற யாவருக்கும் கார்மேகம் போன்ற கஷ்டம் வந்தாலும் அவர் எல்லாத்தையும் துடைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எந்த கஷ்டம் வந்தாலும் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அவர்கள் வாழ்க்கைக்காக நம்ம அழகு வேண்டிய அவசியமா இருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்துல மட்டும், கர்த்தருடைய சமூகத்துல மட்டும் மற்றவங்க யார் முன்னாடியும் நம்ம அழகு கூனி குறுகி நிற்பதை அவர் விரும்பவே இல்லை. கர்த்தருடைய ஆலயத்துல மட்டும் இனி அவள் துக்கமுகமாக இருப்பது இல்லை. இனி அவள் துக்கமுகமாக இருப்பது இல்லை. கர்த்தருடைய சமூகத்துல மட்டும் சுவர் பக்கமாய் திரும்பி அழுதால், நம்மளுடைய இருக்கிற இடத்துல அவர் நம்ம அழுதால் நம்மளுடைய வேண்டியதெல்லாம் அவர் நமக்கு தர காத்திருக்கிறார். சில விஷயங்களை இருக்கிற இடத்துல இருந்து, அப்பா எனக்கு வேணும்பான்னு கண்ணீர் விட்டு உண்மையும் உத்தமமாக அவர் அழுதா, அவர்கிட்ட அழுதா, கர்த்தர் இடத்துல அழுதா, கர்த்தர் நம்ம கிட்ட தர காத்திருக்கிறார். அழுதா மற்றவங்களை அழுதா நம்மளை கிண்டல் பண்றதுக்கு தான் எல்லாரும் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, வேதத்துல எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க. இனி அவள் துக்கமுகமாக இருந்ததில்லை. கர்த்தர் சொல்லுகிறாரு, உங்களுக்காகவும் உங்களுக்கு பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அன்பின் பரலோக பிதாவே,
நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம். ஏசப்பா, மத்தியான வேளையில் கூட கர்த்தாவே எங்களோடு கூட நீங்கள் இடைப்பட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, நீங்கள் பேசினதற்காய் நன்றி. ஏசப்பா கர்த்தாவே, எங்கள் கண்ணீரை காண்கிற தெய்வம் ஒரே ஒரு தெய்வமாக இருக்கிறதுனால உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா அப்பா, இந்த ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொருவரும் கண்ணீர் விட்டு கதறுகிறோம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்னால போல கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கண்ணீர் விடுகிறோம். கர்த்தர் எங்கள் வார்த்தைகளை கேட்டு எங்களுக்கு அனுகூலம் பண்ணும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தாவீதை போல அழுகிறதற்கு பலனில்லாத போக மட்டும் ஆண்டவரே நாங்கள் அழுது ஆண்டவரே எங்களுக்குள்ளதை எல்லாவற்றையும் நாங்கள் திருப்பிக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எசேக்கியாவை போல கர்த்தாவே நாங்கள் சிவர் பக்கமாய் திரும்பி அழுது கர்த்தாவே ஆண்டவரே எங்கள் ஆயுசினாலே நாங்கள் பெருகிக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. பேதுருவை போல ஆண்டவரே மனம் கசந்து அழுது கர்த்தாவே இன்னும் ஆண்டவரே உமக்காய் ஓட உழைக்க கர்த்தர் எங்களை பயன்படுத்துவீராக, பக்குவப்படுத்துவீராக. இன்னும் ஆண்டவரே எங்களுக்கு பலன் தருவீராக. உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காய் நன்றி. ஆண்டவரே கண்ணீர் விட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சபையாக சேர்ந்து நாங்கள் கண்ணீர் விடுகிறோம். ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்கள் கண்ணீரை ஊற்றுகிறோம். ஆண்டவரே கர்த்தர் இரக்கம் செய்வீராக, கர்த்தர் தயவு செய்வீராக, கர்த்தர் எங்களை பாதுகாப்பீராக, எங்களை சுமந்து கொள்ளுவீராக, எங்களை ஏந்தி கொள்ளுவீராக. கர்த்தர் ஆண்டவரே இனிமேலும் ஆண்டவரே உம்முடைய கரத்தினால ஏந்தி சுமந்து பாதுகாத்து வழிநடத்துவீராக. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே வந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே வந்தவர்கள் வந்த வண்ணமாய் அல்ல, ஒரு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு கடந்து போக கர்த்தர் உதவி செய்வீராக. உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே விசேஷமாக இந்த நாளிலே செய்தியை பகிர்ந்து கொடுத்துதானே தம்முடைய மகன் நம்முடைய கரத்துல நம்முடைய காயப்பட்ட கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் நடத்துறீங்க, இதுவரைக்கும் நடத்துனீங்க, இனிமேல நடத்த போறீங்க. அந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு எடுத்து பயன்படுத்துவீராக. புதிய புதிய கிருபைகளை தருவீராக, புது தரிசனங்களை தருவீராக. கர்த்தாவே சபையை நடத்தத்தக்கதான திறமையும் திராணியும் கர்த்தரே உம்முடைய கரத்துல ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கிருபை பாராட்டுவீராக. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே சாயந்திர கூட்டத்திற்கு எங்களை தகுதிப்படுத்துவீராக. கர்த்தாவே அந்த கண்ணீர் ஜெபத்துல நாங்களும் கலந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. பெரிய காரியங்கள் செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சமாதானத்தோடே போய் வாருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன்.